என்னங்க, இந்தாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. என்ன சொல்லு? இன்னைக்கு என் ஃப்ரெண்டு பல்லவி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஒரு சந்தோஷமான விஷயம் சொன்னாங்க. என்னானு? பல்லவிக்கு கார்த்தி லவ் பண்ற ஸ்ரீநிதியை பிடிக்காம இருந்துச்சுல்ல? ஆமா, நீதான் ஏற்கனவே சொல்லிருக்கியே. அதுக்கு என்ன இப்போ? இப்போ ஸ்ரீநிதியை பல்லவியை ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? தெரியலையானு? அந்த ஸ்ரீநிதி வேற யாரும் இல்லைங்க, நம்ம பாலு மீனாட்சியோட குழந்தை தான். அந்த குழந்தைய தொலைச்சிட்டு பல்லவி தானா? தான் தொலைச்ச குழந்தை ஸ்ரீநிதி தானே தெரிஞ்சதும் இத்தனை நாளா அந்த பொண்ணு மேல பல்லவிக்கு இருந்த கோவம், வெறுப்பு, எரிச்சல் எல்லாம் மாறி போய் இப்போ ஸ்ரீநிதி கிடைச்சா மன்னிப்பு கேட்கணுங்கிற அளவுக்கு பல்லவி மனசு மாறிட்டாங்க தெரியுமா? எல்லாமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏதோ கதையில வர மாதிரி இல்லங்க? நிஜ வாழ்க்கையில நடக்கிறது தானே கதையா எழுதுறாங்க. ஆமா, கரெக்ட் தான். அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். என்னானு? உங்களுக்கு பல்லவியோட ஹஸ்பண்ட் தெரியுமா? ஏன் கேக்குறேன்னா, பல்லவியோட ஹஸ்பண்டுக்கு பாலுவும் மீனாட்சியும் நல்ல பழக்கமா. அப்படின்னா அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல? இல்ல, எனக்கு தெரியாது. இல்ல, பல்லவியோட ஹஸ்பண்டுக்கும் மன்னார்குடி பக்கம் தான் சொன்னாங்க, அதான் கேட்டேங்க. ஒரே ஊரா இருந்தா என்ன, தெரியாம இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? கரெக்ட், நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா பல்லவியோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அது எவ்வளவு நல்லா இருக்கும்ல? இதுலயும் ஒரு ஆச்சரியத்தை பாத்தீங்களா? யாரெல்லாம் நமக்கு தூரமா இருக்காங்கன்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில நமக்கு பக்கத்துல தாங்க இருக்காங்க. பல்லவி தொலைச்ச குழந்தை ஸ்ரீநிதி தாங்கிறதுல இருந்து, பாலு மீனாட்சிய பல்லவிக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் தெரியுங்கிறதுல இருந்து, எல்லாத்துலயுமே எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல சம்பந்தம் இருக்கதாங்க செய்யுது. ஆமானு. என்னங்க, எனக்கு ஒரு ஆசை. என்னானு? ஸ்ரீநிதி திரும்பி வந்த அப்புறம் நாம 2 பேரும் போய் பல்லவியையும் அவங்க ஹஸ்பண்டையும் மீட் பண்ணணுங்க. என்ன யோசிக்கிறீங்க? சரி, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நானும் எத்தனையோ வாட்டி பல்லவியையும் அவங்க ஹஸ்பண்டையும் போய் மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நீங்க ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி அதை அவாய்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. இந்த வாட்டி அதெல்லாம் கிடையாது, நம்ம 2 பேரும் அவங்கள போய் மீட் பண்றோம், அவ்வளவுதான். என்னானு இப்படி குழந்தையாட்டம் பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு? நான் எவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன். நீ என்னடானா அவங்கள பார்க்கணும் இவங்கள பார்க்கணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்க. என்னால யாரை பார்க்கவும் வர முடியாது. சாரிங்க, நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். இல்ல, ஐம் சாரி. நான் தான் ஏதோ டென்ஷன்ல இப்படி பேசிட்டேன். பரவாயில்ல, உங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நான் தான் ஏதோ பேசிட்டேன். இல்ல, நான் ஆபீஸ்ல கொஞ்சம் டென்ஷன். அம்மா விட்டுட்டு போறாங்கன்ற கவலை எல்லாம் சேர்ந்து. வெரி சாரி. இட்ஸ் ஓகே. அதான் சொல்லிட்டேன்ல, நான் தெரியாம பேசிட்டேன்னு விட்டுடுங்க. என்னங்க இது? பாலை குடிக்காம அப்படியே வச்சிருக்கீங்க. கொடு. இருங்க, சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல, கொடு. அம்மா சித்த நாளி உட்காருங்கோ. நான் பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். சரி. ஒரு நிமிஷம் சாமி, அவங்களே தள்ளி உட்கார சொல்றீங்க? இவங்கள வேணா பின்னாடி வந்து உட்கார சொல்லுங்க. இவகிட்டயா
குழந்தைய கொடுத்தீங்க? இவ சரியான வம்புக்காரியாச்சே. யார்கிட்டயாவது வம்பு பண்ணிக்கிட்டு குழந்தைய தொலைச்சிருப்பா. அம்மா நீ சும்மா இரு கார்த்திக். இவளுக்கு என்ன தெரியும்? ரூல்ஸ் நல்லா பேசுவா. பணக்காரங்களை பார்த்தா வயிறு எரிய தெரியும். எவ்வளவு நான் வாழ்க்கையில பார்க்க கூடாதுன்னு நினைச்சனோ அவ கூடவே காலம் போறாம வாழணும்னு ஆசைப்படுறியா? பணக்காரங்களை பார்த்தாலே வயிறு எறிவிய. இப்போ அதே பணத்துக்காக ஒண்ணு தெரியாத என் பையனை லவ்ங்கிற பேர்ல மடக்கி போடலாம் திட்டம் போடுறியா? உன் லவ் வேணா சின்சியரா இருக்கலாம், ஆனா இவ லவ் சின்சியரா இருக்காது. இவ என்னோட மருமகளா? இந்த ஜென்மத்துல இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னால ஏத்துக்க முடியாது. இந்த லக்கேஜும் குழந்தைய கொஞ்சம் பாத்துக்க, வந்துடுறேன். சரி சரி. வா போலாம். செல்வி, செல்வி எங்க? குழந்தைங்க பிஸ்கட் வாங்கலாம்னு போனேன். வந்து பார்த்தா குழந்தைய காணோம். என்னது? குழந்தைய காணுமா? காணுமா? என்ன சொல்றீங்க? மா மா ஏமா அழுதுகிட்டு இருக்க? இவ்வளவு நாள் எல்லாரையும் நான் அழ வச்சேன். இப்போ காலம் என்ன அழ வைக்குது. அம்மா, நீ உன் தப்பு உணர்ந்து திருந்திட்ட, அதுவே போதுமா. நீ இனிமேல் அழ வேண்டிய அவசியம் இல்லம்மா. இருந்தாலும் ஸ்ரீநிதி அவதான் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சு போச்சுல்லம்மா. அதுக்காக நான் இவ்வளவு நாள் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கிடைச்சிருமா? அவளை பார்த்து அவ கால்ல விழுந்து மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் என் மனசுக்கு கொஞ்சமாவது நிம்மதி கிடைக்கும். அவ்வளவுதானம்மா. ஸ்ரீநிதி வந்த உடனே அவட்ட மன்னிப்பு கேட்கலாம். நீ கொஞ்சம் அழுகி நிறுத்திட்டு போய் தூங்குமா. எனக்கு நம்பிக்கை இல்லடா. அவன் எழுதியிருக்கிற லெட்டரை படிச்சா அவளுக்கு திரும்பி வர என்ன இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியலடா. அப்படிலாம் இல்லம்மா. தொடர்ந்து நடந்த நிகழ்ச்சியால அவ ரொம்ப பாதிச்சிருக்கா. அதனாலதான் லெட்டர்ல அப்படி எழுதியிருக்காமா. தெரிஞ்சவங்க யாரும் முகத்திலையும் கொஞ்ச நாளைக்கு அவ முழிக்க விரும்பலம்மா. அது மட்டும் இல்லாம காயத்ரி ஆண்டி ஸ்ரீனிவாசங்களையும் பிரிஞ்சா அவளால் இருக்க முடியாதுமா. கண்டிப்பா கூடி சீக்கிரம் திரும்பி வருவா பாரு. அதான்டா எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒருவேளை காயத்ரி தன்னை பெத்த அம்மா இல்லைங்கிற உண்மை ஸ்ரீநிதிக்கு தெரிஞ்சிருக்குமோ? அதனால்தான் அவ யாரு கண்ணிலயோ படாம எங்கேயோ போயிட்டா போல இருக்கு. அப்படிதான் இருக்கணும். இல்லனா கடத்தல்காரங்க கிட்ட இருந்து தப்பிச்ச உடனே நேரா வீட்டுக்கு வந்திருக்க மாட்டா. ஐயோ அம்மா, ஸ்ரீநிதி பாலு மீனாட்சியோட பொண்ணுன்னு இப்பதான் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு. அதுக்குள்ள அவளுக்கு எப்படிமா தெரிஞ்சிருக்கும்? நீ ஏதாவது மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காத. எப்படியோ அவ திரும்பி வந்துட்டா சரிடா. மத்தவங்களுக்காக இல்லனாலும் உனக்காகவாவது அவ திரும்பி வரணும். கண்டிப்பா வருவாமா. அவ வந்த உடனே அவ கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணும். என் காத்தே, அவ என்ன மன்னிப்பாளா? அதுல என்னமா உனக்கு சந்தேகம்? அந்த அம்மா கோவில்ல சொன்னாங்களே ஸ்ரீநிதி உங்க 2 பேரையும் மன்னிக்க மாட்டான்னு. அதை கேட்டதும் என் ஒட்டுமொத்த நம்பிக்கைய நொறுங்கி போயிடுச்சுரா. அம்மா, பாட்டி சொன்னதை வச்சு மனசை போட்டு குழப்பிக்காதம்மா. அவங்கள விட ஸ்ரீநிதி பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ தேவையில்லாம சந்தேகப்படாதம்மா. இல்லடா, அந்த அளவுக்கு அவ மனச காயப்படுத்திருக்க. சின்ன வயசுல பெத்தவங்க கிட்ட இருந்து அவ பிரியறதுக்கு நான் காரணமாயிட்டேன்.
அல்ப விஷயத்துக்கெல்லாம் நான் அவகிட்ட சண்டை போட்டிருக்கேன். ஆசைப்பட்டவன அவளை கல்யாணம் பண்ணிக்க விடாம குறுக்க நின்னு தடுத்துட்டேன், அவமானப்படுத்தின. என்ன அவ மன்னிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லடா. ஐயோ அம்மா, அவளுக்கு மேல கோவம் இல்லம்மா, வருத்தம் தான். என்னடா சொல்ற? இந்த ஜென்மத்துல நீ என் மருமகளா வர முடியாதுன்னு நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி சொல்லிருக்கேனே, அது கூடவா அவ மறந்து என்ன மன்னிப்பா? நீ இன்னும் ஸ்ரீநிதி சரியா புரிஞ்சுக்கலாமா? லெட்டர்ல கூட அவ என்ன எழுதியிருக்கா கவனிச்சியா? அம்மாவோட ஆசீர்வாதம் இல்லாம நாம கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்லன்னு தான் எழுதியிருக்கா. இதே வேற ஒரு பொண்ணா இருந்தா என்ன எழுதியிருப்பா தெரியுமா? அம்மாவாச்சு ஆட்டுக்குட்டியாச்சு, அவங்க ஆசீர்வாதம் தேவையே இல்லைன்னு எழுதியிருப்பா. ஆனா ஸ்ரீநிதி அப்படி பண்ணல. அதுல இருந்தே அவன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்குமா? என்னவோ நீ சொல்றது என் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. என்ன தவிர நீங்க எல்லாருமே ஸ்ரீநிதியை பத்தி உயர்வாதான் சொன்னீங்க. என்னுடைய திமிரு, முன்கோபம், அகங்காரம் எல்லாமே சேர்ந்து என் கண்ணை மறைச்சிடுச்சு. ஸ்ரீநிதி கிட்ட மட்டும் இல்ல, உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்கணும்டா. அம்மா, ஸ்ரீநிதி உன்னை மன்னிச்சிட்டா நாங்க எல்லாரும் நம்ம மன்னிச்ச மாதிரிதாம்மா. ஆனா அம்மா, நீ நினைச்சது கண்டிப்பா நடக்க போறது இல்ல. என்ன கார்த்தி சொல்ற? ஆமாமா, நீ வேணா பாரு. நீ ஸ்ரீநிதிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னால அவளே உன் காலில் விழுந்து நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு உன்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் போறா. அதாம நடக்க போகுது. அவ்வளவுதானே? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன்டா. எது எப்படியோ ஸ்ரீநிதி என்ன மன்னிச்சு என்னோட மருமகளா இந்த வீட்டுக்கு வந்தா எனக்கு அது போதும்டா. நீ நினைக்கிறது கண்டிப்பா நடக்குமா? நேரம் ஆயிடுச்சு, நீ படுத்து தூங்கு. ம். தூங்குமா? நான் படுத்துக்கிறேன், நீ போய் படுத்துக்கோ. ம், ஓகே. கடவுளே, நீதான் ஸ்ரீநிதியை கொண்டு வந்து என்கிட்ட சேர்க்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். அவ மனசை மாத்தி அவளை சீக்கிரம் கொண்டு வந்து சேர்த்துரு தாயே. என்னங்க, என்ன காயத்ரி? காஃபி கொண்டு வரட்டுமா? ஒரு ½ கப். சரிங்க. என்னங்க, இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல நீங்க ஆபீஸ்க்கு போலாமா? போலாம். ஏன் காயத்ரி, வேற எங்கேயா வெளியில போயிட்டு வரணுமா? ஆமாங்க, பாலு மீனாட்சியை போய் பார்த்துட்டு வரணும். வேணாம் காயத்ரி, இப்போ நாம் போய் பார்த்தா அவங்களுக்கு எந்த விதத்துலையும் ஆறுதல் கிடைக்காது. அனாவசியமா அவங்க வேதனை தான் ஜாஸ்தி ஆகும். அது எனக்கும் தெரியுங்க. அதுக்காக நாம இப்படியே சும்மா விட்டுற முடியுமா? ஸ்ரீநிதி கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குன்னு நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? அன்னைக்கு ஒரு நாள் நம்ம கிட்ட இருக்கிற ஸ்ரீநிதியோட ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜோசியர்கிட்ட காட்டினேன்னு சொன்னீங்களே, அதான் முட்டாள்தனம்னு எனக்கு புரிய வச்சுட்டே காயத்ரி. ஆமாங்க, நம்ம கிட்ட இருக்கிற ஸ்ரீநிதி ஜாதகத்தை கொண்டு போய் ஜோசியர்கிட்ட காட்டுறது முட்டாள்தனம் தான். ஆனா பாலு மீனாட்சி கணிச்சு வச்சிருக்கிற செல்வியோட ஜாதகத்தை கொண்டு போய் ஜோசியர்கிட்ட காட்டினா அது எப்படிங்க முட்டாள்தனமாகும்? கரெக்ட் காயத்ரி. அதாங்க, போய் பாலுவும் மீனாட்சியும் பார்த்து விஷயத்தை எடுத்து சொல்லி ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காமிச்சு இப்ப அவளுக்கு கால நேரம்லாம் எப்படி இருக்கு, இந்த வேதனை எல்லாம் இன்னும் நமக்கு எவ்வளவு நாள் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு வரலாங்க. சரி, அப்ப புறப்படு. இருங்க, காஃபி கேட்டீங்க, காஃபி போட்டு தரேன், குடிச்சிட்டு நம்ம உடனே கிளம்பலாம். ஓகே. மீனாட்சி, என்னம்மா? வா, கோயிலுக்கு போயிட்டு வரலாம். என்ன மீனாட்சி? இல்லம்மா, நான் கோயிலுக்கு வரல.
என்னாச்சு உனக்கு? ஏன் கோயிலுக்கு வர மாட்டேங்கிற? இல்லைம்மா, அது என் பொண்ணு நல்லபடியாக திரும்பி வந்ததுக்கு அப்புறம்தான் நான் கோவிலுக்கே வருவேன். என்னை தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. இது என்ன அசட்டுத்தனமான பிடிவாதம் மீனாட்சி? இத பாரு, உன் பொண்ணு நல்லபடியா திரும்பி வரணும்னு வேண்டிக்கிறதுக்காக தான் உன்னையே நான் கோயிலுக்கு கூப்பிடுறேன். கோவிலுக்கு போய் உன் பொண்ணு பேர்ல ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு துர்க்கையம்மனுக்கு ஒரு விளக்க போட்டுட்டு வந்தோம்னா உன் பொண்ணு சீக்கிரமா நல்லபடியா திரும்பி வருவா. அதுக்காக தான் உன்னை கூப்பிடுறேன். என்ன மீனாட்சி? என்னம்மா 2 பேரும் இன்னும் கோயில் கிளம்பலையா? நான் கிளம்பிட்டேன். மீனாட்சிக்கு தான் ஏதோ குழப்பம். என்ன மீனாட்சி, என்ன குழப்பம்? வாங்க. வாங்கம்மா. வணக்கம் சார். ஹலோ பாலு. வாங்க சீனிவாசன், வாங்க வாங்க வாங்க. மீனாட்சி, எப்படி இருக்கீங்க மீனாட்சி? நல்லா இருக்கேன். என்ன 2 பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல சார், பொண்ணை பிரிஞ்ச வேதனை நிச்சயமா மீனாட்சி மனசுல இருக்கும். ஆனா நான் எப்படி இருக்கீங்கன்னு கேட்ட உடனே நல்லா இருக்கேன்னு அந்த துக்கத்தெல்லாம் மறைச்சிட்டு சொன்னாங்களே, அது என் மனசை கலங்கடிச்சிருச்சு. இப்ப மாதிரி இல்லாம உண்மையிலேயே மீனாட்சி நல்லா இருக்கணும். அது ஸ்ரீநிதியை கொண்டு வந்து ஒப்படைச்சதுக்கு அப்புறம் தான் நடக்கும்னு எனக்கு புரியுது. அது சீக்கிரம் நடக்கணும்னு தான் நான் கடவுளை வேண்டிக்கிறேன்.